எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கிறதா இருக்கு. அதன் பிறகு ஒன்றாக கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவார். அப்படி சந்தித்த பிறகு என்ன என்பதெல்லாம் சொல்லுவார். அதுக்கு முன்னால் என்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய தொகுதி சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் இது பற்றி குறித்து ஏதாச்சும் கேள்வி கேட்பீங்களா? சார், வலிமை மிக்க தலைவியா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. டெல்லிக்கு இப்படிலாம் போய் வந்தது இல்லை, அவங்க தான் முன்னாள் முதல்வரை பார்த்துட்டு போனாங்க. இப்போ விருப்பமே இல்லாமல் அழைக்கப்படுறாரு, விருப்பமே இல்லாமல் போறாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகளை பயன்படுத்தி தான் அந்த கூட்டணியை உருவாக்க பார்க்குறாங்கன்னு பல்வேறு எதிர்கள் இருக்கு. இதன் மூலமா அதிமுக தலைவரும் அதிமுகவும் பலமிழந்து காணப்படுகிறாங்க. நீங்க ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? எங்க அம்மாவை பற்றி நீங்க சொல்ல உலகமே சொல்லும், அவர் இரும்பு பெண்மணி அப்படின்ற சிங்க பெண்மணி சொல்ற கேளுங்க. எங்க எடப்பாடியார், எங்க அம்மா 8 அடினா எங்க எடப்பாடியார் 16 அடி பாயக்கூடியவர். நீங்க அதையெல்லாம் கவலைப்படாங்க. எங்க பொதுச் செயலாளர் யாரையும் போய் இது போய் வலுக்கட்டாயமாக போய் யாரையும் போய் கேட்கவும் மாட்டார். அப்படிப்பட்டவரா அல்ல. அவரை நாங்கள் தலைமை ஏற்றிருக்கிற எங்க சிங்கக்குட்டி. அவர் சிங்க பெண்மண்ணா புரட்சி தலைவனா, அவருடைய வாரிசு சிங்கக்குட்டி. அப்படிங்கும்போது நீங்களாம் கற்பனையில மிதக்காத தம்பி, மிதக்காத. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாரு. இப்படியே நீ பேசிட்டா பொண்ணு கொடுக்கறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. யாரு இப்படி ஏட்டி போட்டியா போயிட்டா பொண்ணு கொடுக்க எத்தனை நாளைக்கு அந்த ஊடகத்துல வச்சிருப்பாங்க, விரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம பொண்ணு தெருவில் இருக்கலாம். உங்களுக்கு சந்தோஷம் தானா அண்ணாமலை மாத்த போறாங்களா? எங்களுக்கு சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சியும் கிடையாது, சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த கட்சி வருத்தமும் கிடையாது. அந்த கட்சியில அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில உள்கட்சியில போய் நாங்க அவங்கள மாற்றுங்க வைங்க எங்க தலைவர்னு சொல்ல மாட்டாரு, நாங்களும் நினைக்க மாட்டோம். அதுவும் அவங்க கட்சி. இது எங்க கட்சியில அதே மாதிரி நடக்கிறது யாரும் சொல்ல முடியாது. அதை பற்றி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்க நினைக்கலாம் அவரை வச்சுதானே உங்களுடைய கூட்டணியோ உங்களுக்கு பிரச்சனை இருந்தது. அவர் இல்லைன்னா கூட்டணி அமைப்பும் கொடுத்து கூட அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களாம் ஏன் நினைக்கிறீங்க? எங்களுக்கு கொள்கை பிடிப்பு இல்ல, எங்களுக்கு அவங்களுடைய முரண்பாடான இது. அதனால எங்க பொதுச் செயலாளர்கிட்ட இதெல்லாம் கேளுங்க, கரெக்டா விளக்கமா சொல்லுவார்.